டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளை கண்டித்ததுடன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த டாஸ்மாக் விவகாரமாக இடி ரைடு நடத்துவதே உள்நோக்கத்தோடு தான் நடத்தப்பட்டது. காரணம், இது 8 ஆண்டுகளாக நிலுவையிலே உள்ள ஒரு வழக்கு. இதற்கு ஆரம்பமே பூஜை போட்டவரே எடப்பாடி தான், அவருடைய ஆட்சியில்தான். அதை தமிழக காவல்துறையினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 48 வழக்குகள் இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? தனிநபர் செய்கிற தவறுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படி நீங்கள் எடுக்க முடியும் என்று சொல்லி இதை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் விட எடப்பாடியினுடைய ஆட்சி நடந்தபோது சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவுடைய ரூமியே சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போது ரைடு பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி வாய் மூடிட்டு இருந்தார். இது அமலாக்கத்துறை, மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். கேஸ் இடைக்கால தடை. இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான 2 தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகள்ல அவங்க இடைக்கால தடை விழுக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இவங்க யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். இன்று உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். எப்பொழுதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பங்கம் வருகிறதோ, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தவறு செய்தால் அந்த துறை மீதோ அரசு மீதோ எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஏற்கனவே டாஸ்மாகில் தவறு செய்தவர்கள் 41 நபர்களுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறது. இதற்காக ஏன் அமலாக்கத்துறை ஒரு துறை மீது எஃப்ஐஆர் போட முடியும் என்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அமலாக்கத்துறையை அரசியல் பகைவர்களுக்கு எதிராக பாஜக ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தாலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் விவகாரத்தில் குற்றச்சாட்டை உற்பத்தி செய்து அமலாக்கத்துறை மூலமாக அரசின் நற்பெயரை கெடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் நீதிமன்றம் நியாயத்தை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். இதனிடையே அமலாக்கத்துறை அரசியல் கருவியாக தரம் தாழ்ந்து விட்டதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்களை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 41 வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை வேறு விசாரணை அமைப்புகளுக்கு மாற்றுவது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் BS ராமன் குறிப்பிட்டார். இந்த வழக்கை பொறுத்தவரை டாஸ்மாக் நிறுவனம் புகார்தாரர் என்பதால் புகாரில் குறிப்பிடப்பட்ட 41 பேரையும் எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று வாதிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை எதிர் மனுதாரராக சேர்க்கும் வரை வழக்குகள் முடிக்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் வழக்கை முடிப்பது தொடர்பாக கீழமை நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் வழக்கை முடிக்க கோரி கீழமை நீதிமன்றங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று உள்துறை செயலாளருக்கு அறிவுறுத்துவதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட 41 பேரை எதிர் மனுதாரராக சேர்க்க அனுமதி வழங்கியும் 41 வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.